ஜெம் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்களை கூறிக்கொண்டு வழக்கம் போல் விநாயகப் பெருமானை வணங்கி இன்றைய 12 ராசிகளுக்கான பலன்களை காணலாம். இன்று 22/1/2025 தை மாதம் 9ஆம் தேதி குரோதி வருடம் புதன்கிழமை. இன்றைய ஆதிக்க கிரகம் புத பகவான். இன்று நாம் வழிபட வேண்டிய தெய்வம் பெருமாளை வழிபட வேண்டும். இன்றைய சூரிய உதயம் காலை 6:36 சூரிய அஸ்தமனம் மாலை 6:05 இன்றைய நல்ல நேரம் காலை 9:30 முதல் காலை 10:30 வரை. அதேபோல் மாலை 4:30 முதல் மாலை 5:30 வரை. இன்றைய ராகு காலம் மதியம் 12 முதல் மதியம் 1:30 வரை. இன்றைய யமகண்டம் காலை 7:30 முதல் காலை 9 வரை. இன்றைய குளிகை நேரம் காலை 10:30 முதல் மதியம் 12 வரை. இன்றைய சுபகோரை நல்ல புதன்கோரை நேரம் காலை 6 முதல் காலை 7 வரை. இன்றைய நட்சத்திரம் இன்று நாள் முழுவதும் சுவாதி நட்சத்திரம் இருக்கின்றது. நரசிம்மரை வழிபட வேண்டும். இன்றைய நாளிலே பெருமாள் வழிபாடு அதோடு நரசிம்மர் வழிபாடு சிறப்பை தரும். இன்றைய திதி இன்று மதியம் 2:51 வரை தேய்பிறை அஷ்டமி, அதன் பின்பு நவமி. நேற்றைய தினம் இந்த பைரவர் கோவிலுக்கு செல்ல முடியாதவர்கள் இன்றைய நாளிலே செல்லுங்கள். இன்று மதியம் வரை செல்லலாம். ஆகவே இன்றைய நாளிலே பைரவ வழிபாடு செய்யுங்கள், பெருமாளை வழிபடுங்கள், நரசிம்மரை வழிபடுங்கள். வாழ்த்துக்கள். இன்றைய சந்திராட்டம நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கு சந்திராட்டமம் இருக்கின்றது. கவனமாக இருக்கவும். அடுத்து நாம் 12 ராசிகளுக்கான பலன்களை காணலாம். இன்றைய நாள் எல்லோருக்கும் அந்த பெருமாளுடைய அனுகிரகத்தினாலே சிறப்பாக இருக்க பிரார்த்தித்து கொண்டு மேஷ ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாயாகப்பட்டவர் ராசிக்கு 3ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்று சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் நல்லபடியாக முடியும். பழைய பாக்கிகள் வசூலாகும். பூர்வீக சொத்திலே இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் விலகி உங்கள் பக்கம் நியாயம் இருந்தால் உங்கள் பக்கம் ஜெயிக்கும். கூட்டுத் தொழிலிலே நல்ல லாபம் உண்டாகின்றன. உறவினர்களோடு இருந்து வந்த மன வருத்தங்கள் எல்லாம் தீரும். அலுவலகத்திலே இருந்து வந்த நெருக்கடிகள் குறையும். கடன் பிரச்சனைகள் முற்றிலுமாக தீருகின்றன அல்லது அவை தீர நல்ல வழி பிறக்கும். புதிய முயற்சிகள் வெற்றியை தரும். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கின்றது. பிள்ளைகளால் பெருமை ஏற்படும். வாழ்க்கை துணையால் நல்ல மகிழ்ச்சி உண்டாகும். நண்பர்கள் மூலம் நல்ல அனுகூலம் உண்டாகின்ற நாள். வீடு வண்டி வாகன மாற்றம் ஏற்படும். ஆகவே இன்றைய நாள் எல்லா வகையிலும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கின்றது, சாதகமாக இருக்கின்றது. ஆகவே இதை பயன்படுத்தி கொண்டு நல்ல முயற்சிகளை செய்து வெற்றி பெறுங்கள். கோவிலுக்கு சென்று இறைவனை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். ரிஷபராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 10ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே வேலை மாற்றம் சிலருக்கு ஏற்படும். உடல் ஆரோக்கியத்திலே மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும். அதேபோல் தேவையில்லாமல் மற்றவர்களுடைய விஷயங்களிலே தலையிடக்கூடாது. யார் விஷயத்திலும் தலையிடாதீர்கள். நீங்கள் உண்டு, உங்களுடைய வேலை உண்டு என்று இருங்கள். மேலதிகாரிகளால் அலுவலகத்திலே நெருக்கடிகள் உண்டாகும். ஆகவே கவனமாக இருங்கள். குலதெய்வ வழிபாடு வெற்றியை தரும், மன அமைதியை தரும். வீண் வாக்குவாதங்களை எல்லாம் தவிர்க்க வேண்டிய நாள். செய்யும் செயலிலே மிகுந்த கவனம் தேவை. பொருளாதாரம் நெருக்கடியாக இருக்கின்றது. தொழிலிலே புதிய முதலீடுகளை புதிய முயற்சிகளை தவிர்க்க வேண்டிய நாள். புதிதாக கடன் வாங்காதீர்கள், நீங்களும் கடன் கொடுக்காதீர்கள். கணவன் மனைவிக்குள் சண்டை சச்சரவுகள் வந்து செல்லும். ஆகவே எல்லா வகையிலும் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். அதற்கு என்ன செய்ய வேண்டும்? இன்றைய நாளிலே கோவிலுக்கு சென்று இறைவனை வணங்குங்கள். இறை வழிபாடு ஒன்றுதான் நம்முடைய மனத்தை அமைதிப்படுத்தும். மனம் அமைதியாக இருந்தால் நாம் செய்கின்ற செயல்களிலே வெற்றி கிடைக்கும். ஆகவே இன்றைய நாளிலே கோவிலுக்கு சென்று இறை வழிபாட்டை செய்து உங்களுடைய காரியங்களை தொடங்குங்கள். வாழ்த்துக்கள். மிதுன ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி புதன் ராசிக்கு 8ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கின்ற தம்பதிகளுக்கெல்லாம் குழந்தை பாக்கியம் உண்டாகும். உறவினர்களோடு இருந்து வந்த மன வருத்தங்கள் எல்லாம் தீருகின்ற நாள் இன்றைய நாள்.
அதேபோல் வேலையிலே எதிர்பார்த்த இடமாற்றம் அமையும். முன்னோருடைய சொத்திலே இருந்து வர வேண்டிய பங்கு உங்களுக்கு தேடி வரும். பிள்ளைகளால் பெருமை ஏற்படும். வெளியூர் பயணங்கள் வெற்றியை தரும். உடல் ஆரோக்கியம் திருப்திகரமாக இருக்கின்றது. தொழில் மற்றும் வியாபாரத்திலே நல்ல முன்னேற்றம் ஏற்படுகின்றன. காரிய தடைகள் விலகி நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் எல்லாம் வெற்றியை தரும். மனம் மிகவும் உற்சாகமாக காணப்படக்கூடிய அற்புதமான நாள். பண வரவு அதிகரிக்கும். நீங்கள் தொட்டதெல்லாம் பொன்னாகக்கூடிய அற்புதமான நாள். வாழ்க்கை துணையால் நல்ல மகிழ்ச்சி உண்டாகும். எல்லா வகையிலும் ஏற்றமான நாள், மாற்றமான நாள். ஆகவே இன்றைய நாளிலே கோவிலுக்கு சென்று இறைவனை வழிபடுங்கள், பெருமாளை வழிபடுங்கள். வாழ்த்துக்கள். கடகராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார். ஆகவே இன்று உங்களுக்கு வீடு, வண்டி, வாகன மாற்றம் ஏற்படும். வெகு நாட்களாக வண்டியை மாற்ற வேண்டும் என்று நினைத்திருப்பீர்கள். இன்றைய நாளிலே அதற்கான முயற்சிகளை தொடங்குங்கள், வெற்றி கிடைக்கும். வீடு மாற்ற வேண்டும் என்று நினைப்பீர்கள். இன்றைய நாளிலே தொடங்குங்கள், வெற்றி கிடைக்கும். அதாவது நீங்கள் நினைத்ததெல்லாம் நல்லபடியாக நடக்கக்கூடிய அற்புதமான நாள். உத்தியோக பார்ப்பவராக இருந்தால் உங்களுக்கு சம்பள உயர்வு, பதவி உயர்வு போன்றவை கிடைக்கும். சொந்த தொழில் செய்பவராக இருந்தால் அதில் நல்ல வளர்ச்சி கிடைக்கும். நண்பர்கள் மற்றும் உறவினர்களால் நல்ல ஆதாயம் உண்டாகின்ற நாள். தாய் வழி சொத்துக்கள் கைக்கு வரும். உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றியாகும். குலதெய்வ வழிபாடு அனுகூலத்தை தரும். முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கின்ற நாள். கணவன் மனைவிடையே நல்ல ஒற்றுமை ஏற்படும். எல்லா வகையிலும் இன்றைய நாள் மிக மிக சிறப்பாக இருக்கின்றது. மேலும் சிறப்புகளை பெறுவதற்கு என்ன செய்ய வேண்டும்? பெருமாளை வழிபட வேண்டும். அந்த ஸ்ரீனிவாசனை வழிபடுங்கள். ஸ்ரீனிவாசம், அதாவது பெருமாள் எங்கு இருப்பார்? மகாலட்சுமி இருக்கின்ற இடத்திலே பெருமாள் இருப்பார். ஆகவே பெருமாளை வணங்கினீர்கள் என்றால் மகாலட்சுமி அதனுள் அடக்கம். பெருமாளை வணங்குபவர்களுக்கு மகாலட்சுமியினுடைய கடாட்சம் அதிகமாக கிடைக்கும். ஆகவே இன்றைய நாளிலே உங்களுக்கு பெருமாள் வழிபாடு சகல சௌபாகியங்களையும் தரும். வாழ்த்துக்கள். சிம்ம ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சூரியன் ராசிக்கு 6ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே நீங்கள் இன்று எடுக்கின்ற புதிய முயற்சிகள் எல்லாம் வெற்றியை பெறும். வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். நீண்ட நாட்களாக நீங்கள் எதிர்பார்த்த காரியம் ஒன்று நல்லபடியாக நடக்கக்கூடிய அற்புதமான நாள். கடன் பிரச்சனைகள் முற்றிலுமாக தீரும். கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த பேதங்கள் எல்லாம் சரியாகும். பொருள் வரவு, தனலாபம் அதிகரிக்கின்ற நாள். திடீர் அதிர்ஷ்டம் சிலருக்கு ஏற்படும். தொழில் மற்றும் வியாபாரத்திலே நல்ல வளர்ச்சி உண்டாகின்ற நாள். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடியும். உடல் ஆரோக்கியத்திலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். வேலையிலே இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் சரியாகும். எல்லா வகையிலும் இன்றைய நாள் ஏற்றமும் மாற்றமும் நிறைந்த நாளாக, அற்புதமான நாளாக இருக்கின்றது சிம்மராசினருக்கு. ஆகவே இன்றைய நாளிலே என்ன செய்ய வேண்டும்? பெருமாள் வழிபாடு செய்யுங்கள். வாழ்த்துக்கள். கன்னி ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி புதன் ராசிக்கு 5ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்று பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடிகின்ற நாள் இன்றைய நாள். உறவினர்களோடு இருந்து வந்த மன வருத்தங்கள் எல்லாம் தீரும். தொழில் மற்றும் வியாபாரத்திலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். அலுவலகத்திலே இருந்து வந்த நெருக்கடிகள் எல்லாம் குறைந்து நல்ல ஒரு சகஜமான சூழ்நிலை அலுவலகத்திலே கிடைக்கும். வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். பிள்ளைகளால் பெருமை ஏற்படும். வாழ்க்கை துணையால் நல்ல மகிழ்ச்சி உண்டாகும். குலதெய்வ வழிபாடு வெற்றியை தரும். மனம் மிகவும் சந்தோஷமாக இருக்கின்ற நாள். வீடு, வண்டி, வாகன மாற்றம், நல்ல மாற்றம் ஏற்படும். கூட்டுத் தொழிலிலே நல்ல லாபம் ஏற்படுகின்ற நாள். எதிர்பார்த்த பணியிட மாற்றம், சம்பள உயர்வு போன்றவை கிடைக்கும். எல்லா வகையிலும் இன்றைய நாள் மிக சிறப்பாக இருக்கின்றது. மேலும் சிறப்புகளை பெறுவதற்கு பெருமாளை வழிபடுங்கள். வாழ்த்துக்கள். துலாம் ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசியிலேயே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 5ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே உடல் ஆரோக்கியம் திருப்திகரமாக இருக்கும். மனம் மிகவும் சந்தோஷமாக இருக்கும். அலுவலகத்திலே புதிய பொறுப்புகள் வேலை பலுவை ஏற்படுத்தும். என்றாலும் அவற்றை திறம்பட செய்து முடிப்பீர்கள். வெளியூர் பயணங்கள் வெற்றியை தரும். பண வரவு அதிகரிக்கின்ற நாள்.
பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். நீங்கள் தொட்டதெல்லாம் வெற்றி பெறுகின்ற அற்புதமான நாள். கடன் பிரச்சனைகள் முற்றிலுமாக தீரும். வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். உத்தியோகம் புருஷ லட்சணம் என்று சொல்வார்கள். வேலை தேடி கொண்டிருக்கின்ற இந்த ராசியினருக்கு விரைவிலே நல்ல வேலை கிடைக்கும். நண்பர்கள் மூலம் நல்ல அனுகூலம் உண்டாகும். நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கின்ற தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும். தொழில் மற்றும் வியாபாரத்திலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். காரிய தடைகள் விலகி நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் எல்லாம் வெற்றியை தரும். அற்புதமான நாள். பெருமாளை வழிபடுங்கள். வாழ்த்துக்கள். விருச்சிக ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு 8ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே குலதெய்வ வழிபாடு வெற்றியை தரும். சிலருக்கு வெளிநாடு செல்கின்ற யோகம் உண்டாகும். தொழில் சம்பந்தமான புதிய கடன் எதுவும் இன்றைய நாளிலே வாங்கக்கூடாது. தேவையில்லாமல் மற்றவர்களுடைய விஷயங்களிலே தலையிடக்கூடாது. வீண் வாக்குவாதங்களை தவிர்க்க வேண்டிய நாள். அதற்கு என்ன செய்ய வேண்டும்? மௌனத்தை கடைபிடிக்க வேண்டும். மௌனம் எல்லாவற்றிற்கும் சாதகமான விஷயம். ஆகவே மௌனத்தை கடைபிடியுங்கள். மேலதிகாரிகளால் நெருக்கடிகள் உண்டாகும். பொருளாதாரம் நெருக்கடியாக இருக்கின்றது. நண்பர்கள் மூலம் நல்ல அனுகூலம் உண்டாகும். உத்தியோக உயர்வு, பணியிட மாற்றம் போன்றவை ஏற்படும். உடல் ஆரோக்கியத்திலே எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள். சுப செலவுகள் உண்டாகும். ஆகவே கவனமாக இருங்கள். பெருமாளை வழிபடுங்கள். வாழ்த்துக்கள். தனுசு ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி குரு ராசிக்கு 6ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே நண்பர்கள் மூலம் நல்ல அனுகூலம் உண்டாகும். நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற வேலைகள் எல்லாம் நல்லபடியாக முடியும். அவை பண விஷயமாகவோ அல்லது ஏதேனும் சுபகாரிய விஷயங்களாகவோ அல்லது உங்களுடைய தொழில் ரீதியானவோ ஏதேனும் நல்ல விஷயங்கள் நல்லபடியாக நடக்கும். எதிர்பார்த்த வகையிலே காரிய தடைகள் விலகும். உடல் ஆரோக்கியத்திலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். வீடு, வண்டி, வாகன மாற்றம் ஏற்படும். குழந்தைகளால் பெருமை ஏற்படும். எடுத்த முயற்சிகள் அனைத்தும் வெற்றியை தருகின்ற அற்புதமான நாள். குடும்பத்திலே ஒற்றுமை அதிகரிக்கும். சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான நாள். அதற்கான சூழ்நிலைகள் கனிந்து விட்டது. சிலருக்கு புதிய வேலை வாய்ப்புகள் ஏற்படும். இருக்கின்ற வேலையிலிருந்து நல்ல வேலைக்கு மாறுவீர்கள். உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கும். வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். எல்லா வகையிலும் சிறப்பாக இருக்கின்றது. மேலும் சிறப்புகளை பெறுவதற்கு பெருமாளை வழிபடுங்கள். வாழ்த்துக்கள். மகர ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சனி ராசிக்கு 2ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்று தொழிலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். தாய்வழி சொந்தங்களின் உதவிகள் எல்லாம் கிடைக்கின்ற நாள். கணவன் மனைவிடையே நல்ல ஒற்றுமை ஏற்படும். உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றியை தரக்கூடிய அற்புதமான நாள். புதிய முயற்சிகள் கைகூடும். கடன் தொல்லைகள் முற்றிலுமாக விலகும். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடிகின்ற நாள். உடல் ஆரோக்கியம் மிகவும் சிறப்பாக இருக்கின்றது. பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கின்றது. உத்தியோக உயர்வு, பதவி உயர்வு, இடமாற்றம் போன்றவை உண்டாகும். எல்லா வகையிலும் இன்றைய நாள் மிக மிக சிறப்பாக இருக்கின்றது. மேலும் சிறப்புகளை பெறுவதற்கு பெருமாளை வழிபடுங்கள். நரசிம்மரை வழிபடுங்கள். வாழ்த்துக்கள். கும்பராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சனி ராசியிலேயே இருக்கின்றார். ஆகவே இன்று சிலருக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும். நீங்கள் நினைத்தது அனைத்தும் நல்லபடியாக நடக்கக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய நாள் இருக்கின்றது. வீடு, வண்டி, வாகன மாற்றம் ஏற்படும். குலதெய்வ வழிபாடு மன அமைதியை தரும். வெற்றியை தரும். அலுவலகத்திலே புதிய வாய்ப்புகள் வெற்றியை தரும். நல்ல உற்சாகத்தோடு பணிபுரிவீர்கள். அதிலே பணிபுரிந்து நல்ல வெற்றியை காண்பீர்கள். பொருளாதாரம் அதனால் உயரும். புதிய தொழில் தொடங்கும் முயற்சிகள் வெற்றியை தரும். காரிய தடைகள் விலகும். அலுவலகத்திலே பதவி உயர்வு, சம்பள உயர்வு சந்தோஷத்தை தரும். ஆகவே மிக சிறப்பான நாளாக இருக்கின்றது. நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் மூலம் நல்ல ஆதாயம் ஏற்படும். எல்லா வகையிலும் மிக சிறப்பான நாள். ஆகவே இன்றைய நாளிலே கோவிலுக்கு சென்று பெருமாளை வழிபடுங்கள். வாழ்த்துக்கள். மீன ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி குரு ராசிக்கு 3ஆம் இடத்திலே இருக்கின்றார். இன்றைய நாள் முழுவதும் சந்திராட்டமும் இருக்கின்றது. ஆகவே கவனமாக இருங்கள். அதிகம் பேசாதீர்கள். மௌனத்தை கடைபிடியுங்கள்.
கடன் பிரச்சனைகள் இருந்தால் அவை அதிகமாக உங்களுக்கு தொந்தரவு கொடுக்கும். ஆகவே கவனமாக இருங்கள். உடல் ஆரோக்கியத்திலே மிகுந்த கவனம் தேவை. குலதெய்வ வழிபாடு மன அமைதியை தரும். வேலை செய்யும் இடத்திலே மற்றவரை பற்றி எதுவும் பேசக்கூடாது. குடும்பத்திலே ஒருவரை பற்றி பேசாதீர்கள். ஒருவரை பற்றி மற்றொருவரிடம் பேசாதீர்கள். புதிய கடன் எதுவும் வாங்காதீர்கள். நீங்களும் கடன் கொடுக்காதீர்கள். எதிலும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள். கோர்ட் கேஸ் போன்ற பிரச்சனைகளில் இன்றைய நாளிலே ஈடுபடக்கூடாது. புதிய முயற்சிகளை தொடங்காதீர்கள், தள்ளி போடுங்கள். ஆகவே இன்றைய நாளிலே மௌனத்தை கடைபிடியுங்கள். நரசிம்மரை வழிபடுங்கள். வாழ்த்துக்கள். 12 ராசியினருக்கும் இன்றைய நாள் சிறப்பாக இருக்க பிரார்த்தித்துக் கொள்கின்றேன். நன்றி. இன்றைய ஆன்மீக தகவல், அதாவது குருமார்கள் நிறைய பேர் இருக்கின்றார்கள். எப்போதுமே குருவினுடைய அனுகிரகம் இருந்தால் எப்படிப்பட்ட கட்டத்திலிருந்தும் நாம் மீண்டு விடலாம். அப்படி எத்தனையோ குருமார்கள் இருக்கின்றார்கள். இன்றைய நாளிலே இந்த ஆன்மீக தகவலிலே நாம் அப்பா பைத்திய சுவாமிகள், சர்க்குரு ஸ்ரீ அப்பா பைத்திய சுவாமிகள் இவரை பற்றி பார்க்க இருக்கின்றோம். அது என்ன அப்பா பைத்திய சுவாமிகள்? விவரமாக தெரிந்து கொள்வோம் வாருங்கள். இவருடைய இயற்பெயர் முத்து. ஜமீன் பரம்பரையிலே பிறந்தவர். முத்து ஜமீன் பரம்பரையிலே பிறந்தவர். செல்வ செழிப்பிலே வளர்ந்தவர். இவருடைய காலம் 1859ஆம் வருடம் சித்திரை திங்கள் 28ஆம் நாள் புனர்பூச நட்சத்திரத்திலே கருவூர் ஜமீன் குடும்பத்து வாரிசாக அவதரித்தார் சுவாமிகள். சுவாமிகளுக்கு 5 மாதம் இருக்கையிலேயே பாட்டனார் தன்னுடைய பேரன் இவ்வுலகை பரிபாலனம் செய்ய வந்துள்ளான் என ஜாதகம் கணித்து கூறினார். 8 மாத குழந்தையான சுவாமிகளை கண்டுணர்ந்த பசிக்கு ஒதுங்கிய பரதேசி ஒருவர் இது தெய்வ குழந்தை என்று அருள்வாக்கு சொல்லி மறைந்து விட்டார். சுவாமிகளுடைய 8வது மாதத்திலே தன்னுடைய தாயையும் 16ஆம் வயதிலே தந்தையையும் இழந்து விட்டார். தான் என்னதான் சித்தப்பா சித்தியின் அரவணைப்பிலே வளர்ந்திருந்தாலும், சொந்த பந்தங்கள் நல்ல அன்பு காட்டினாலும், தன்னுடைய தந்தையை இழந்தவுடன் தான் தனிமையாகிவிட்டதாக உணர்ந்து விட்டார் இவர். இறைவன் மேலே கோபம் கொண்டார். பூஜை அறையிலே இருந்த படங்களை எல்லாம் போட்டு உடைத்து விட்டார் இந்த முத்து என்கின்ற இந்த அன்பர். கையிலே கிடைத்த தங்க நகைகளையும் சிறிது பணத்தையும் எடுத்துக்கொண்டு யாரிடமும் சொல்லிக்கொள்ளாமல் விரக்தியிலே வீட்டை விட்டு கிளம்பிவிட்டார். கிளம்பினாரே ஒழிய எங்கு போவது என்று தெரியவில்லை. இருந்தாலும் பழனி செல்லும் வண்டியை பிடித்து பழனி மலையை அடைந்து விட்டார். கையிலே இருந்த பணத்தை கொண்டு தேங்காய் வாங்கி முருகப்பெருமானுக்கு அர்ச்சனை செய்து மகிழ்ந்தார். சர்க்குரு ஸ்ரீ அப்பா சுவாமிகள் மலையிலே இருந்து இறங்கி வெகு தூரம் நடந்து சென்று ஒரு விநாயகர் கோவிலிலே அமர்ந்து கொண்டு அழுதார். அப்போது ஆடை இல்லாமல் பிச்சைக்காரர் போன்று அழுக்கான தோற்றமளித்த ஒருவர் வந்து, நீ யார்? ஏன் தனியாக அமர்ந்து அழுந்து கொண்டிருக்கின்றாய்? உன்னுடைய தாய் தந்தையர் எங்கே என்று வினவினார். அவர்தான் தவத்திரு ஸ்ரீ அழுக்கு சுவாமிகள். எனக்கு ஊரும் இல்லை, பேரும் இல்லை, தாயும் இல்லை, தந்தையும் இல்லை என்று பயந்து கொண்டே கூறினார் அப்பா பைத்தியம் சுவாமிகள். நெஞ்சை தடவி கொடுத்து, பயம் கொள்ளாதே, எங்கே போகிறாய் என்று கேட்டார். அதற்கு சுவாமிகள், எனது தாய் தந்தை இருக்கும் இடத்தை நோக்கி போகின்றேன் என்றார். உனது தாய் தந்தை இருக்கும் இடத்திற்கு நான் அழைத்து செல்கின்றேன், என்னுடன் வா என்று சொல்லி சுவாமிகளை 3 நாட்கள் காடு மலை என்று எங்கெல்லாமோ அழைத்து சென்றார். கடைசியிலே ஒரு குகைக்கு வந்தடைந்து அதனுள்ளிருந்து ஒரு ஏட்டுச்சுவடியை கொண்டு வந்து கொடுத்து சுவாமிகளை படிக்க சொன்னார். சுவாமிகள் தனக்கு படிக்க தெரியாது என்று சொல்லவே அழுக்கு சுவாமிகள் எப்படி படிக்க வேண்டும் என்று 2 நாள் சொல்லி கொடுத்தார். 3ஆம் நாள் கோபம் கொண்டு, இதெல்லாம் எனக்கு தேவையில்லை, எனக்கு என் பெற்றோர் தான் வேண்டும் என்று பிடிவாதம் பிடித்து உண்ணாமல் உறங்காமல் ஆடையின்றி பாறை மேலே ஏறி படுத்து கொண்டு விட்டார். அழுக்கு சுவாமிகள் என்ன உணவு கொண்டு வந்து கொடுத்தாலும் சுவாமிகள் சாப்பிடாமல் இருந்தார். ஆனாலும் அழுக்கு சுவாமிகள் குழந்தையின் பசிக்கு ஆகாரம் கொண்டு வந்து தருவதை நிறுத்தவில்லை. குழந்தை அவரை அடித்தது, கடுஞ்சொல் பேசியது, எதையும் அவர் பொருட்படுத்தவில்லை. நீ ஆண்டவனுடைய குழந்தையப்பா,
உன் முன்னோர்கள் செய்த புண்ணியத்தால் நீ நாட்டுக்கு நல்லது செய்ய பிறந்துள்ளாய் என்று சொல்லி அவருக்கு உணவும் தந்து உடையும் உடுத்தி விட்டார். அவரை வணங்கிய மக்களை குழந்தைதான் தெய்வம், அதை வணங்குங்கள் என்று சுவாமிகளின் பிறப்பின் ரகசியத்தை அறிவித்து சில நாட்களிலே இந்த அழுக்கு சுவாமிகள் சமாதியாகிவிட்டார். தனக்கு இருந்த ஒரே ஒரு ஆதரவும் மறைந்த பின்னர் சுவாமிகள் அங்கிருந்து புறப்பட்டு கன்னியாகுமரி சென்றார். காடு மலைகளை சுற்றி திரிந்தார். பின் பழனி, திருச்சி, விராலிமலை என்று பல இடங்களுக்கும் சென்று மக்களை சந்தித்து ஆசி வழங்கினார். சில காலத்துக்கு பிறகு பழனியிலே புளிய மரத்தின் அடியிலே இருக்கும் பாறையின் மேல் குழந்தை படுத்திருந்தது. சாது மடத்திலே 5000 பேருக்கு சாப்பிட அன்னதானம் செய்து கொண்டிருந்த பெரியவர் ஒருவர் குழந்தையை கண்டு இது தன்னுடைய சகோதரனின் குழந்தை என்று உணர்ந்து அப்பா அப்பா என்று கதறி அழுதார். குழந்தை கிடைக்க வேண்டி ஊரெல்லாம் கோவில் கோயிலாக அன்னதானம் செய்து வந்த அவர் தம் குடும்பத்து வாரிசு ஒன்று பைத்தியக்காரனைப் போல் காடு மலையெல்லாம் திரிகின்றதே என்று வேதனைப்பட்டு கதறினார். தன்னுடன் வந்துவிடுமாறு கெஞ்சினார். குழந்தை கேட்கவில்லை. தனக்கு உலகம் முழுவதும் தாய் தந்தையர்கள் உள்ளனர், அதனால் அவர்களை தேடி தேசாந்திரம் செல்வதாக கூறி கிளம்பியது. சுவாமிகள் ஊர் ஊராக சென்றார். மக்களுடைய குறைகளை தீர்த்து வைத்தார். தன்னை நாடி வந்தவர்களுக்கு இன்னருள் புரிந்தார் சுவாமிகள். தன்னை மனதினிலே இருத்தி தியானிப்பவர்களுக்கு கட்டங்களை போக்கி நல்லாசி வழங்கினார். பக்தர்கள் அவரை அப்பா அப்பா என்றுதான் கூப்பிடுவார்கள். ஆனால் சுவாமிகள் தன்னை ஒரு பைத்தியம் என்றுதான் சொல்லிக் கொள்வார்கள். அதனால்தான் அவர் அப்பா பைத்தியம் சுவாமிகள் என்று கொல்லப்பட்டார்கள். சுவாமிகள் நிறைவாக தனது 141ஆம் வயதிலே சேலத்திலே உள்ள சூரமங்கலம் என்ற ஊரிலே சர்க்குரு மாளிகை, அதாவது தர்கவிலாஸ் என்னும் இடத்திலே பிரமாதி ஆண்டு 11/2/2000 வருடம் தை மாதம் அன்று 28ஆம் நாள், அதாவது தை மாதம் 28ஆம் நாள் அஸ்வினி நட்சத்திரத்திலே சமாதியானார். இப்போது கூட இந்த அப்பா பைத்தியத்தினுடைய பக்தர்கள் நிறைய பேர் இருக்கின்றார்கள். சுவாமிகளுடைய கோவில் விஷு ஆண்டு ஐப்பசி திங்கள் 25ஆம் நாளிலே 11/1/2001ஆம் ஆண்டிலே தெய்வ தமிழ் முறைப்படி திருமுழக்கு நீராட்டு விழா இனிதே நடைபெற்று பக்தர்களுக்கெல்லாம் சமாதி நிலையிலே இருந்து அருள்பாலித்து கொண்டிருக்கின்றார் சுவாமிகள். இவர் செய்கின்ற அற்புதங்கள் பலருடைய கனவிலே தோன்றி நல்ல செய்திகளையும் நல்ல ஆசைகளையும் வழங்கி பலர் வாழ்விலே மறையாத தெய்வமாக வலம் வந்து கொண்டிருக்கின்றார். ஆகவே நம்முடைய கஷ்டங்கள் தீர அப்பா பைத்தியம் சுவாமிகளை வணங்கி எல்லா நலமும் வளமும் பெறுவோம். இது போன்ற குருமார்கள் எல்லாம் சித்த புருஷர்கள். இவர்களை வணங்கினால் இறைவனுடைய அருள் நமக்கு நேரடியாக கிடைக்கும் என்பதிலே எந்த விதமான ஐயமும் இல்லை. குருவாழ்க குருவாழ்க குருவாழ்க. மீண்டும் நாளை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.